வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி வருதுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி இதுக்கு முன்னாடி வந்த 12 வைகுண்ட ஏகாதசியோடவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த நாளில் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். டிசம்பர் 29ஆம் தேதி நைட்டு பால் பழம் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை தொடங்கலாங்க. டிசம்பர் 30ஆம் தேதி காலையில் எல்லா கோயிலும் சொர்க்கவாசல் திறப்பாங்க. அதை பார்த்துட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாங்க. டிசம்பர் 30ஆம் தேதி முழுவதும் விரதம் இருந்து அன்னைக்கு நைட்டு தான் நம்ம கண்ணு முடிக்கணுங்க. முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவங்க அன்று ஒரு நாள் 30ஆம் தேதி ஒரு நாள் விரதம் இருந்து பெருமாளுக்கு துளசி மாலை, கல்கண்டு, வெண்பொங்கல், பொங்கல் இந்த மாதிரியான நைவேத்தியங்கள் படைத்து வணங்கி பெருமாளோட அருளை நம்ம பெறலாம். முக்கியமாக பச்சை கற்பூரம் வந்து மகாலட்சுமி தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ பச்சை கற்பூரத்தை வாங்கி ஒரு மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு உங்கள் பணம் இருக்கிற இடத்துல வைக்கும்போது செல்வ செழிப்பு பெறுங்க. எல்லாரும் விரதம் இருந்து இறைவன் அருள் பெறுங்க.